கடைசி நேரத்திலே அதிமுகவிற்கு ஆதரவுகளை கொடுத்த பிரபல இயக்குனர். மகிழ்ச்சியிலே அதிமுகவினர், அதிர்ச்சியிலே திமுக, விசிக. நண்பர்களே, நம்ம அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரிந்ததுதான் 2026 சட்டமன்ற தேர்தலிலே தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும் என சொல்லி அதற்குரிய வேலைப்பாடுகளை பூரா மிகப்பெரிய அளவிலே பார்த்து கொண்டிருந்தார்கள். அதே போல பிரச்சாரம் என்பதும் நேற்று தினம் மாலை 5-6 மணியுடன் முடிவுக்கு வந்துவிட்டது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நாளை தினம் வாக்குப்பதிவு என்பது நடத்தப்பட இருக்கிறது. இந்த வாக்குப்பதிவு தமிழகம் முழுவதும் ஒரே கட்டமாக நடத்தப்பட இருக்கிறது காரணத்தினால் வருகின்ற மே மாதம் 4ஆம் தேதி முடிவுகள் என்பது எண்ணப்பட்டு அறிவிக்கப்பட இருக்கிறது. அந்த முடிவுகள் என்பது வரப்போவது அதிமுகவிற்கு அல்லது திமுகவிற்கு சாதகமாக வரப்போகிறதா அப்படிங்கிறதை பொறுத்துதான் பார்க்க வேண்டும். மக்கள் அனைவருமே தற்சமயம் சிந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதன் காரணமாக அதிமுகவிற்கு அமோகமான ஆதரவுகள் என்பது இருக்கிறது என சொல்லித்தான் செய்திகள் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பிரபல இயக்குநராக இருக்கக்கூடிய ஒரு நபர் அதிமுகவிற்கு ஆதரவுகளை தெரிவித்து அதிமுகவுடைய வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெண்மணியை நேரடியாக சந்தித்து இருப்பதுதான் அரசியல் வட்டாரத்திலே மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்கள் திருவிக நகர் அதிமுக வேட்பாளர் பொற்கொடியை நேரில் சந்தித்து தனது ஆதரவை தெரிவித்திருக்கிறார். அவர் ஏற்கனவே தனது எக்ஸ்தல பக்கத்தில் பொற்கொடி வெற்றி பெற அனைவரும் இரட்டை இலை சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என பதிவிட்டிருந்தார். திருவிக நகரில் அரசியல் களம் என்பது மாறியதால் பொற்கொடிக்கு கடைசி நேரத்தில் பல அமைப்புகள் ஆதரவுகளை அளித்துட்டு வர்றாங்க. இதனால் திமுகவிற்கு அந்த இடத்திலே மிகப்பெரிய நெருக்கடிகள் தான் வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்கள் திருவிக நகர் அதிமுகவுடைய வேட்பாளராக இரட்டை இலை சின்னத்திலே போட்டியிடக்கூடிய பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் பொற்கொடி அவர்களை பார்த்தீங்கன்னா நேரடியாக சந்தித்து தன்னுடைய ஆதரவை தெரிவிச்சிருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தான் தற்சமயம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. நமது அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். அதோடைய வழக்குகளே இன்னும் நிலுவையிலே இருந்து கொண்டிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரு தொகுதியிலே அவருடைய மனைவிக்கு அதிமுகவுடைய இரட்டை இலை சின்னத்திலே வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அவருடைய மனைவி என்பது வேறொரு கட்சியை தொடங்கி இருந்தாலுமே ஆனால் அதிமுகவுடைய இரட்டை இலை சின்னத்தில் தான் அவர் போட்டியிடுகிறார் அப்படிங்கிற தகவல் என்பது வெளிவந்திருந்தது. அதன் காரணமாக நிறைய நபர்கள் அதிமுகவிற்கு அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் எப்படியாவது வெற்றி பெற்றுவிட வேண்டும், வெற்றி பெற்று அவருடைய கணவருக்கு நீதி கிடைக்க வேண்டும் என சொல்லி அவருக்கு ஆதரவுகளை அதிகரித்து தினம் தினம் ஆதரவு குரலும் எழுந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் பொற்கொடி அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலிலே திருவிக நகரிலே அமோகமான வெற்றி பெறுவது உறுதியாகிவிட்டது அப்படின்னே கூட சொல்லலாம். அதன் அடிப்படையில் தான் ப. ரஞ்சித் அவர்களும் நேரடியாக சந்தித்து தன்னுடைய ஆதரவு நிலைப்பாட்டையும் பொற்கொடி அக்காவிடம் கூறியிருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் இணையதளங்களிலும் சரி அதிமுகவின் அதிகாரப்பூர்வமான வலைதளங்களிலும் சரி வெளியிடப்பட்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு நண்பா.